ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீராத இருமல் சளி இருக்கா? கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கஷாயம் செய்வதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துருவோம். துளசி, தூதுவேலை, கற்பூரவள்ளி, வெற்றிலை, ஆடாதோடா இலை இதெல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, மிளகு, மல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் 1 லிட்டர் தண்ணி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3/4 லிட்டர் தண்ணியாக நல்லா கொதித்து வர வரைக்கும் இந்த மூலிகைத்தலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட் டைமில் ரொம்ப இருமல், தீராத இருமல் இருக்கா? ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். உடனே கண்ட்ரோல் ஆகும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி மாத்திரம் நல்லா இடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட சாறு இறங்கி வரும். இதை நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 அன் ஹவர் குக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதோட சாரெல்லாம் உள்ளே இறங்கி தண்ணியோட கலர் நல்லா க்ரீனிஷாக மாறணும். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் க்ரீனாக கலர் மாறணும். மெயினாக இது நெஞ்சில் உள்ள சளியை கரைக்கும், இருமலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.